வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதிகாலை பொழுதில் விடிவெள்ளி மெல்ல மறைந்து கதிரவன் தன் சிறகினை விரித்து கொண்டு மேலே வர, ஆதவனின் வருகைக்கு முன்பே அனைவரையும் எழுப்பிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன், செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்தன் சிந்தையில் வந்து ஆடி வந்து நில்லாத்தா என்ற பாடல் அருகில் இருக்க முத்துமாரியம்மன் கோயிலில் அலறியது. இலைகளின் மேல் படர்ந்திருந்த பனித்துளியோ ஆதவனை கண்டதும் அதை முழுவதுமாக தனக்குள் கொண்டு வந்து பல வண்ணங்களில் தன் காதலை வெளிப்படுத்த, பார்ப்பவர்களை பரவசம் கொள்ளும் அந்த அழகை பார்க்க மனமின்றி அந்த விடியல் வேளையிலும் இடுப்பில் ஒரு வேட்டியையும் தலையில் ஒரு துண்டையும் கட்டிக்கொண்டு வண்டியை கட்டிக்கொண்டு பொழுது கிளம்பும் முன் ஆண்கள் கிளம்ப, பெண்களோ கரும்பு அறுக்க, அதிகாலையில் தான் உகந்த நேரம் என்பதால் அவர்களும் வீட்டு வேலையை முடித்து தயாராகி சாப்பாட்டு தூக்கோடு தங்களை அழைத்து செல்லும் டிராக்டர் வண்டிக்காக வரிசையாக காத்திருந்தனர். பட்டியில் அடைக்கப்பட்ட ஆடு மாடுகளும் தங்களை ஓட்டி செல்லும் தங்களது மெய்காப்பாளன் எப்போது வருவான் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன. காட்டில் விளைந்த நெற்கதிர்களோ அறுவடைக்காக காற்றில் மெல்ல மெல்ல அசைந்து அனைவருக்கும் அழைப்பை விடுவித்துக் கொண்டிருக்க, இவ்வாறு காலை பொழுதை அந்த கிராமமே அவரவர் பாணியில் எதிர்கொள்ள, இங்கு ஒருவனோ அதுக்குள்ள விடிச்சிடுச்சா என புலம்பியபடி அந்த அதிகாலை நேரத்தில் வீட்டின் சுவரேறி குதித்து உள்ளே நுழைந்தான். அப்பா, நல்ல வேளை யாரும் பார்க்கல. நம்ம அப்பனும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. அதான் நாலா பக்கமும் வாசல் வச்சு வீடு கட்டியிருக்கார். என்ன வாசப்பக்க கதவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுட்டாரு. முதல்ல அதை மாத்தணும் என முனகிக் கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே தன் அறைக்கு வந்தவன் ஒரு வழியாக இவ்வளோ நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு என சொல்லிக்கொண்டே அவன் கட்டிலில் படுக்கும் நேரத்தில், எலே மருது, எங்கடா போயிட்ட? நேத்து பிறந்ததெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு கிளம்பிடுச்சு. இன்னும் உனக்கு விடியலையடா? நெஞ்சில கருக்கடை இருந்தா கண்ணுல தூக்கம் வருமா என்ன? என்னடா பண்ற? இன்னும் கோழிக்கு தீவனம் வைக்கல, அது பறந்துகிட்டு கிடக்குது. மாட்டுக்கு தண்ணி காட்டல, ஆட்டுக்கு தழை போடல. ஏலே, எங்கடா போன என மறுபடியும் உச்ச ஸ்தாயியில் பேச்சியம்மாவின் சத்தம் கேட்க, ஆகா, ஆத்தா கருக்கல்ல காலில் சலங்கு கட்டி ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு மருது செத்தான் என நினைத்தவன், நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். இல்ல ஆத்தாவோட சாமி ஆட்டத்துக்கு மேல நானாத்தான் இருப்பேன் என அரண்டபடியே படுத்தான் பாண்டி என்கிற பாண்டியன். தோ வந்துட்டேனுங்க என்றபடி வேகமாக வந்து பேச்சியம்மா முன்பு நின்றவன், எல்லாத்துக்கும் தீனி வச்சுட்டேனுங்க. நேத்து கோழிக்கெல்லாம் சீக்கு வந்து மருந்து கொடுத்தோம்ல, அதான் ஒரே சத்தமா கிடக்கு. இந்த மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகணுமுங்க. அதுக்குள்ள இந்த ரவுசு போடுறீங்க. நானும் செஞ்சுக்கிட்டு தானுங்களே இருக்கேன் என பதில் சொன்னான். அவர்கள் வீட்டில் சிறு வயதில் இருந்தே பண்ணையத்தில் இருக்கும் மருது அவனும் அந்த குடும்பத்தில் ஒருவன். ஏன்டா சொல்ல மாட்ட? ராப்பகலா வேர்வை சிந்தி சேத்துல கடந்து சேர்த்து வச்சு சொத்துடாது. இந்த மண்ணு முழுசா என் பிள்ளையோட மூச்சு காத்து நிறைஞ்சு கிடக்குடா. சேர்த்து வச்சதை பாக்குறதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. கேட்டா நான் ரவுசு போடுறேன்னு சொல்றேன். ஏண்டா என அவர் மூச்சை நிறுத்தாமல் பேசவும், என்ன பேச்சியாத்தா, காத்தாலே ரவுசா கிடக்கு என அதே வார்த்தையை சொல்லிக்கொண்டு அங்கு வந்த ஒருவர், பேச்சியம்மாள் அவரை முறைத்ததும் சட்டென அமைதியானவர் பின்னர் சமாளித்து, இல்ல கடல் செடியெல்லாம் விளைஞ்சு கிடக்கு, ஆளவர் சொல்லி புடுங்கிடலாமா? ஏன்னா அறுவடை நேரம் பாரு, ஆள் கிடைக்கிறது கஷ்டம், அதான் கேட்டுட்டு போலாமான்னு வந்தேன் என பேச்சை மாற்றியபடியே உள்ளே வந்தார் ராசப்பன், பேச்சியம்மாவின் உறவுக்காரர், மேலும் பல காலம் இவர்கள் குடும்பத்தில் நட்புடன் இருப்பவர். என்கிட்ட எதுக்கு கேட்க ராசு? பெரியவன் உங்ககிட்ட சொல்லி இருப்பான்ல என பேச்சியம்மாள் சொல்லவும், இல்ல தம்பிக்கு இன்னும் அனுபவம் பத்தாது,
அதை அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னு சொல்லுச்சு. ஆனா கடலை செடி ரொம்ப முத்திட்டாலும் விலை போகாதில்ல. இதான சரியான நேரம், அதான் சொன்னேன் என்றார். உடனே பேச்சு வேகமாக, என்ன வார்த்தை சொல்லிட்டு ராசினி, அவன் மண்ணோட நிறத்தை வச்சு அதோட குணத்தை சொல்லிடுவான்ல. 15 வயசுல மண்ணுக்குள்ள இறங்கி வேலை பார்த்தவன். அவன் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுவும் இல்லாம அவனு இப்போ ஒரு சோழியா வெளியூர் போயிருக்கான். வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ ஒண்ணு அவசரப்பட வேண்டாம் என சொல்லிவிட்டு மருது பக்கம் திரும்பியவர், டே மருது, செத்தருடா, கருப்பட்டி தட்டி போட்டு டீ போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு அப்புறம் போவியாம் என்றவர். ராசு, உனக்கும் தான் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு காணிக்கு போவியாம் என சொல்லியபடியே வீட்டிற்குள் சென்றார் பேச்சியம்மாள். அதற்குள் அவர்களை பற்றிய சின்ன அறிமுகம். மஞ்சளுக்கு பெயர் போன ஈரோடு அருகே பெருந்துறை ரோட்டில் ஒரு ஓரத்தில் அமைந்திருக்கும் குக் கிராமம்தான் ஓலப்பாளையம். அனைவரும் தொழில் தேடி ஈரோடு வந்துவிட மண்ணின் மைந்தர்கள் சிலரின் முயற்சியால் இன்றும் அங்கு விவசாயம் நன்றாக இருந்து வருகிறது. விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தானே நகரவாசிகள் சோற்றில் கை வைக்க முடியும். இதை பார்க்கும்போது இவர்களும் நமக்கு தெய்வங்கள்தான். வயிற்றுக்கு அன்னமிடும் இந்த புனிதமான விவசாய குடும்பத்தில் பிறந்து அதே போன்ற குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு இன்று மண்ணையே கடவுளாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பம்தான் பேச்சியம்மாள் குடும்பம். பேச்சியம்மாள் 6 அடிக்கு குறையாத வாட்ட சாட்டமான ஆண் பிள்ளை போன்ற உருவமும் பேச்சும் தோரணையும் கரடு முரடாக இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் போல இவருக்குள்ளும் இருக்கும் அன்பும் சில நேரம் வெளிப்படும். அவரிடம் நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டுமே அது புரியும். அவரை சொல்லி குற்றம் இல்லை. வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பி அவர் செய்த காரியத்தால் சிறு வயதில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அவரை இந்த அளவுக்கு மாற்றிவிட்டன. திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்த பின்னர் அவரின் கணவர் இறந்துவிட தனி ஒரு பெண்ணாக நின்று தன்னிடம் இருக்கும் அரை காணி நிலத்தில் விவசாயம் செய்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்தார். தாய்க்கு ஏற்ற தனையனாக இவரது மூத்த பிள்ளை புகழேந்தி வளர்ந்தான். படிக்கும் வயதிலும் அம்மாவுடன் இணைந்து வேலை செய்வான். ஒரு சமயம் பேச்சியம்மாவிற்கு மஞ்சள் காமாலை வந்துவிட படிப்பை விட்டு மண்ணில் கால் வைத்தான் புகழேந்தி. பேச்சியம்மாவின் 2வது மகன் பாண்டியன். புகழேந்திக்கும் அவனுக்கும் 7 வருடம் வித்தியாசம். அவன் சிறு பிள்ளையாக இருந்ததால் பொறுப்பு முழுவதும் புகழ் மட்டுமே எடுத்துக்கொண்டான். பாண்டி படித்து கொண்டிருந்தான். விவசாயத்தில் அவனுக்கு இருந்த ஈடுபாடு, கடுமையான உழைப்பை அவன் கொடுக்க பூமி தாயோ அவனுக்கு நிறைவான செழிப்பை கொடுத்தாள். புகழேந்தி தொட்டால் கட்டாந்தரையும் கழனி நிலமாக மாறிவிடும் என அனைவரும் அவனை புகழ்வார்கள். ஆனால் அவனோ, செய்யும் தொழிலை நாம் மதித்தால் அது எப்பவும் நம்மை கைவிடாது, அதுவும் பூமி மாதா நம்மை கைவிட மாட்டாள் என சிரித்து கொண்டே சொல்வான். வேலை செய்து கொண்டே தொலை தூர கல்வியில் பட்டப்படிப்பு படித்து முடித்தான் புகழேந்தி. பேச்சியம்மாவின் பேச்சிற்கு பயந்து யாரும் அவர்கள் குடும்பத்தில் அதிகம் வம்பு வைத்து கொள்ள மாட்டார்கள். பேச்சியம்மாவிற்கு இப்படி ஒரு திறமையான பையனா என புகழேந்தியை அனைவரும் அதிசயமாக பார்ப்பார்கள். அதிர்ந்து பேசாமல் சில வார்த்தைகள் பேசினாலும் எதிர்த்தரப்பில் பதில் சொல்ல முடியாத அளவு பேசும் திறன் கொண்டவன். அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டமில்லாமல் அரை காணி நிலத்தை 10 வருடத்தில் 50 ஏக்கர் விவசாய பூமியாக மாற்றியவன். அதற்கான பெருமிதம் சற்றும் இல்லாமல் 15 வயதில் மண்ணில் கால் எடுத்து வைக்கும் போது எப்படி இருந்தானோ அதே போல்தான் இன்றும் இருக்கிறான். சிறு வயதிலேயே பொறுப்பை எடுத்து கொண்டதால் வயதிற்கு மீறிய முதிர்ச்சி அவனது செயலில் இருக்கும். எதையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்ய வேண்டும் என அவன் செய்து வர, அவன் தம்பி பாண்டியோ அதற்கு நேர் எதிர்ப்பதும். எப்போதும் நண்பர்கள் கூட்டம், சினிமா என நவயுக வாலிபன் அவன். ஆனால் தவறுகள் எப்போதும் இருக்காது. அன்னையின் மேல் பயமும் தமையனின் மேல் மரியாதை கலந்த அன்பும் எப்போதும் இருக்கும். சில நேரத்தில், ஏன் அண்ணா எப்பவும் வயலு வாய்க்கால் தோப்பு அப்படின்னு இருக்க, கொஞ்சம் வெளியே வந்து பாரு, இந்த உலகத்துல நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு, டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சுகிட்டு இருக்கு, நீ இப்படியே இருக்கையே என சொல்வான்.
புகழோ, எனக்கும் எல்லாம் தெரியும்டா. எனக்கும் இந்த மண்ணும் என் வேலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நான் மகிழ்ச்சியாத்தான் இருக்கேன். சந்தோஷம்ங்கிறது வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம தோட்டத்தில் இல்லாத சுகமா அந்த ஏசியில கிடைக்குது? தினமும் அறுவடை நேரத்துல வந்து நின்னு பாரு. நம்ம ஊரு பொம்பளைங்க கிண்டலும் கேலியுமா பேசி சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யறத இதுல கிடைக்காத காமெடி லாஜிக்கா சினிமால காட்டிட போறாங்க. ஏண்டா, டெக்னாலஜிய தேவைக்கு பயன்படுத்தணும். தேவையில்லாத விஷயத்துல உள்ள போனா அப்புறம் நாம அதுக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டியதா இருக்கும் என சிரித்து கொண்டே சொல்வான். ஐயோ அண்ணா, தெய்வமே, தெரியாம பேசிட்டேன். நீங்க பேண்ட் சட்டை போட்ட ஒரு வினோபா, நம்மாழ்வாரையும் நரேந்திர மோடியையும் கலந்த ஒரு காம்பினேஷன். என்னை விட்டுருங்க என சொல்லிவிட்டு, சிவாஜி பேரனே நடிக்க வந்துட்டான், நீங்க இன்னும் சிவாஜி வசனத்தையே பேசிட்டுருங்க என முனகிக் கொண்டே செல்வான் அவன். பேச்சிலே அனைவரையும் அலறி ஓட வைக்கும் மாத்தா பேச்சியம்மா வெற்றியின் கர்வம் இல்லாமல், ஏற்ற தாழ்வு பார்க்காமல் அனைவரிடமும் பழகும் பெரியவன் என்று அழைக்கப்படும் புகழ் என்கிற புகழேந்தி. அன்பும் அமுதும் ஊட்ட தாயும் தமையனும் இருப்பதால் உலகமே தன் வசமாகிவிட்டது போல் துள்ளித் திரியும் கடைக்குட்டி பாண்டியன். இவர்களை தன்னுள் வைத்திருக்கும் ஓலப்பாளையம் கிராமம். இவர்கள் இனி நம்மோடு பயணம் செய்வார்கள். டேய், அந்த தூக்குல பழைய கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன், வேலை பார்க்குற முசுவுல குடிக்காம விட்டுறாத, அப்புறம் பெரியவன் என்னத்தான் திட்டுவான் என சொல்லியபடியே அவனுக்கு தூக்கில் டீ ஊத்தியவர், இந்தா ராசு என அவர்க்கும் டீ கொடுத்தார் பேச்சி. அதற்குள் மருது, ஏனுங்க, பெரியவங்க இன்னைக்கு வந்துடுவாங்களா என கேட்க, பொழுது சாயறதுக்குள்ள வந்துடுறேன்னு தான் சின்னவனுக்கு ஃபோன் பண்ணானாம். நம்ம சோழியா வெளியே போயிருந்தா நேரங்காலம் பார்க்கலாம், ஊர் வேலையா போயிருக்கான், முடிச்சுட்டு தானே வந்தாகணும். இந்த முறையாவது அந்த முத்து மாரியம்ம மனசு வச்சு நம்ம கஷ்டத்தை போக்குனா நல்லா இருக்கும் என பெருமூச்சு விட்டவர், ஏண்டா வேற ஏதாவது சோழி இருக்கா என கேட்டார். வேற ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு மஞ்சக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விடுற நாளு, அதான் ஐயா இருந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும், இல்லைன்னா அந்த வேலைப்பா ஆளுக வம்பு பண்ண வருவாங்க, அதான் என்றவன். அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் தடுப்பூசி போடணுங்க, வைத்தியர் இன்னைக்கு வரேன்னு சொல்லி இருக்காரு, அதான் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டேன் என்றான். தண்ணி எடுத்து விடுறதுக்கு பெரியவன் வந்துடுவான், இப்ப ஆட்டுக்குட்டிக்கு வைத்தியர் வராருன்னு சொல்ற? சரி சரி, அதான் சின்னவன் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு போ, அவன்தான் காலேஜ் லீவுன்னு வெட்டியா படுத்திருக்கான் என அவர் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல, மருதுவோ எதுவும் பேசாமல் திரு திரு என முழித்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். என்னடா பதிலிய காணோம் என பேச்சியம்மாள் கேட்கவும் அவன் என்ன பதில் சொல்வான்? பாண்டியனை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் கோழி பண்ணைக்கு வந்தால் அடுத்த 2 மணி நேரத்தில் கோழி பிரியாணி அவன் கையில் இருக்கும். பல முட்டைகள் காணாமல் போய்விடும். நண்பர்களுடன் சேர்ந்து கோழியை பிடித்து பிரியாணியாக்கி விடுவான். முதலில் அதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய மருது ஒரு முறை கண்டுபிடித்து கேட்க, டே மருது, நீ சரியான தீனி போடுறியா இல்லையான்னு பார்க்கத்தான் இப்படி செய்யற. கோழி ருசியா இருந்தா நீ ஒழுங்கா வேலை செய்யறேன்னு அர்த்தம், இல்ல கோழிக்கு வைக்கிற தீவனத்தை நீ திங்கறேன்னு அர்த்தம், புரிஞ்சுதா? இதையெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, அப்புறம் நீயும் இதுல கூட்டாளின்னு சொல்லிடுவ என மிரட்ட அமைதியானான் மருது. இங்கு புகழோ, என்னடா மருது, கோழி குறையுது என கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் அவன் தடுமாற, தம்பி வந்தானா என சிரித்து கொண்டே கேட்ட புகழ், இன்னைக்கு ஆம்பூர் பிரியாணின்னு அவன் ஆசையா கொண்டு வந்து கொடுக்கும் போதே சந்தேகப்பட்டேன். சரி விடு, சின்ன பசங்க, ஆனா எனக்கு தெரியும்னு அவனுக்கு தெரிய வேண்டாம், அப்புறம் கோழி பண்ணை நடத்த முடியாது, பிரியாணி கடை தான் நடத்த முடியும் என சொல்லிவிட்டு சென்றான் புகழ். இப்போது புகழ் இல்லை. பாண்டியை அழைத்து சென்றால் பின்பு பிரியாணி தான் இருக்கும், ஆடி இருக்காது. இங்கு பேச்சியம்மாள் இவனை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார். அதனால் மருது எதுவும் பேசாமல் நிற்க, சரி சரி, முழிச்சிட்டு நிக்காம வேறசா போய் வேலையை கவனி, எல்லாம் பெரியவன் வந்து பாத்துக்குவான். சின்னவனு நேத்து முழுக்க ஏதோ காலேஜ்ல முக்கியமான வேலைன்னு ராத்திரி நேரமே போய் படுத்தவன் தான், இன்னும் எழுந்திருக்கல. பாவம், நான் போய் அவனை பாக்குறேன், நீ கிளம்பு, மாசம் நின்னுகிட்டு இருக்காத என அவனை அங்கிருந்து கிளப்பினார். பின்னர், ஏராசு, உன் மவளுக்கு இது எத்தனை மாசம், நீ போய் பாத்தியா?
போட்ட புள்ளைய கட்டி கொடுத்ததோட கடமை முடிஞ்சிடுச்சுன்னு விட்டுறாத, அடிக்கடி போய் பாரு என அவரிடமும் விசாரிக்க, இது 6 மாசம், அடுத்த மாசம் கட்டுச்சோறு போட்டுடலாம்னு இருக்க, பார்க்கலாம் என்றவர். எல்லாரையும் பேசுறியே, உன் வீட்டுல எப்ப நல்ல காரியம் நடத்த போற என அவர் ஆரம்பித்ததும் அதுவரை பேச்சில் இருந்த ஸ்ருதி குறைந்து அவர் முகம் வாட, அதை ஏன் கேக்குற ராசு, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவன் என்னடான்னா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு பிடி கொடுக்காம பேசுறான். அவனுக்குன்னு பிறந்தவ எங்க இருக்காளோ, எப்ப வரப்போறாளோ, எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. நான் புலம்பி என்ன பண்றது, இனிமேலா பிறக்க போறா என அவர் சலிப்புடன் சொல்ல, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு ஏன் அலையிற, கூட பிறந்திருக்கும் போது அசல் எதுக்கு என அவர் மெதுவாக சொல்ல, அவனை முறைத்தவர், சோம்பேறி சோறு கேட்டானாம், தின்னு புட்டு தின்ன கேட்டானாம், நீ என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு, ஆகாத பேச்செல்லாம் இங்க எதுக்கு பேசுற என அவர் கோபமாக சொல்லவும், சரியாத்தா, எனக்கு சோலி இருக்கு, தம்பி வந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு என சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் ராசு. பேச்சியம்மாவின் கோபத்தை அறியாதவரா அவர்? அதனால் உடனே கிளம்பிவிட்டார். மாலையில் வீட்டிற்கு வந்த புகழ், மா மா என அழைத்து கொண்டே உள்ளே வந்தவன் யாரும் இல்லாமல் இருக்க, பின்னால் புழக்கடையில் ஏதோ உருட்டும் சத்தம் கேட்க அங்கே சென்றவன், இந்த நேரத்தில் இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க என கேட்டுக்கொண்டே அருகில் வர, புகழே வந்துட்டியா என வேகமாக கேட்டுக்கொண்டே திரும்பியவர், அது ஒண்ணுமில்ல தம்பி, நீ ஒரு வாரமா கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தியா, அதான் ஆட்டுக்கால கொண்டு வர சொல்லியிருந்தேன், அவன் இப்பதான் கொண்டு வந்தா, அதான் தட்டி போட்டு நாளைக்கு சூப்பு வச்சு உனக்கு கொடுக்கலாம்னு தான் என சொல்லிக்கொண்டே தன் வேலையை தொடர, ஏமா ஒரு வாரமா வரப்புக்கு தண்ணி கட்டுற வேலை, அதான் அப்படி சொன்ன, இப்ப நல்லா தானே இருக்க, நீ எதுக்குமா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க, நம்ம மருது கிட்ட சொன்னா அவன் செஞ்சு தருவான்ல என்றவன், உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது இல்லையா, அப்புறம் எதுக்குமா இப்படி பண்ற என அவன் பாசமாக தன் அன்னையை கடிந்து கொண்டான். ஆம், பேச்சியம்மாள் அசைவம் சாப்பிட மாட்டார். புகழின் தந்தை இருக்கும் வரையில் அவர் சமைத்து சாப்பிடுவார்கள். அவருக்கு பின் கொஞ்ச நாளில் புகழ் செய்ய கற்றுக்கொண்டு அவன் செய்து தம்பியும் அவனும் சாப்பிடுவார்கள். ஆக அவர்கள் வீட்டில் ஆண்கள் நன்றாக அசைவம் சமைப்பார்கள். அதனால் புகழ் அவரை திட்ட, இதுல என்ன இருக்குப்பா, உங்க அப்பா இருக்கும்போது இப்படியே தான் பேசி பேசி என்னை ஏதும் செய்ய விடல, நீயும் இப்படியே பண்ற, தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளைகளை வச்சுட்டு இது கூட செய்யலின்னா எப்படி என்றவர், இதுக்கு தான் சொல்ற, உனக்குன்னு ஒருத்தியை கூட்டிட்டு வந்துட்டோம்னா எல்லாம் அவ பார்த்துக்குவா, இதெல்லாம் நான் ஏன் செய்ய போறேன் என்றவர், நான் சொல்றது கேளுடா, நம்ம செவிலிப்பட்டி சின்ராஸ் இருக்காருல்ல, அவரு ஒரு நல்ல இடம் சொன்னாரு, புள்ள பெரிய படிப்பு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான், நல்ல குடும்பம், ஒரே பொண்ணு, நீ பார்த்து சரின்னு சொன்னா அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்றாங்க, நீ என்ன சொல்ற என சொல்லிக்கொண்டே திரும்பியவர் அங்க புகழ் இல்லாமல் இருக்க, அதான் பார்த்தேன், உடனே ஓடுருவானே, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பேன்னு நானும் பார்க்கறேன் என சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தவர், தம்பி சாப்பாடு எடுத்து வச்சிருக்க, வா சாப்பிடலாம் என்றார். குளித்துவிட்டு சாப்பிட வந்து அமர்ந்தவன், எங்கம்மா பாண்டிய காணோம் என்று கேட்க, அது என்னமோ முக்கியமான வேலையா, நேத்து பொழுதோடு இருந்து பரபரப்பா சுத்திட்டு இருக்கான், நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணா, நம்ம மேல தெரு வேலைப்பம் அவனுக்கும் இவனுக்கும் போட்டியாம், நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு சுத்திட்டு இருந்தா என சொல்ல, என்ன போட்டியாம், 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க, அதுல ஏதாவது இருக்குமோ என புகழ் கேட்க, இருந்தாலும் இருக்கும்பா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை, இது என் மான பிரச்சனை, நாம ஜெயிச்சே ஆகணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு அவன் கூட்டாளிங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தான்டா என அவர் ஆச்சரியமாக சொல்ல, அப்படியா என யோசித்த புகழ், ஆமா அவன் கூட்டாளிகள் யாரு, அந்த கோவிந்தனும் மாதவனுமா என கேட்க, ஆமா தம்பி, நீ கொஞ்சம் ரசம் ஊத்திக்கோ என பேச்சு பேச்சாக இருந்தாலும் அவன் சாப்பாட்டில் கவனம் வைத்திருந்தார் பேச்சியம்மாள். அதுதானே பெற்ற மனம். காலேஜ் விஷயமா இருந்தா அவனுக்கு போக மாட்டானுங்களே என இழுத்தவன், இப்ப எங்க இருக்காம என கேட்டான்.
ராத்திரி எப்ப வந்து படுத்தான்னு தெரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்து போறான் என்றார் அவர். என்னம்மா நீ? நானும் சொல்லல. கொஞ்சம் அவனை கவனிக்க கூடாதா? உன்கிட்ட சொல்லிட்டும் போகலையா என சலிப்புடன் கேட்க, ஒன்னும் சொல்லலையே. ஆனா ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்கும் போல. ஏன்னா வாழை மரம் தோரணம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. பால் அபிஷேகம் பண்ணணும்னு பால் கூட ராத்திரி வாங்கிட்டு போனான். யாருக்குன்னு கேட்டதுக்கு எல்லாம் நம்ம தலையோ என்னமோ சொன்னான்டா. ஒன்னும் புரியல. ஆனா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னான். நான் கூட புள்ள இப்படி வேலை செய்து அந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சா முனியப்பனுக்கு கெடா விட்டுறதா வேண்டிக்கின்றேன்டா என அவர் அப்பாவியாக சொல்ல, தலா என்ற பெயரை கேட்ட உடனே புகழுக்கு எல்லாம் புரிந்துவிட, தலா அஜித் படம் இன்று ரிலீஸ், அதற்குத்தான் அம்மாவிடம் இப்படி சொல்லிவிட்டு போயிருக்கான் என நினைத்தவன் அவரிடம் சொன்னால் பாவம் மனம் வருந்துவார் என்பதால், சரிம்மா, அவன் வந்தா நான் மஞ்சக்காட்டுக்கு போறேன், அங்க வர சொல்லுங்க என சொல்லிவிட்டு கை கழுவி விட்டு நடந்தான் புகழேந்தி. இப்பத்தானே தம்பி வந்த, செத்த படுத்திருந்துட்டு போலாம்ல என அவர் சொல்ல, இல்லம்மா, இன்னைக்கு தண்ணி எடுத்து விடுற நாளு, நான் போகணும் என சொல்லிக்கொண்டே புகழ் வயலை நோக்கி நடந்தான். நான் கும்பிடுற கொலசாமியே எனக்கு தலைச்சம்புள்ளையா பிறந்து என் வம்சத்தையே வாழ வைக்குது என மனதிற்குள் சொல்லிக்கொண்டே மிடுக்குடன் நடந்து செல்லும் தனது மகனை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தார் பேச்சியம்மாள். 10 மாதம் மட்டுமே கருவில் சுமக்கிறாள் அன்னை. ஆனால் பூமி மாதாவோ வாழ்நாள் முழுதும் நம்மை தன் நெஞ்சில் சுமக்கிறாள். தனது உதிரத்தையே உணவாக தருகிறாள் அன்னை. தனது உடலையே உருக்குலைத்து ஊருக்கே அன்னமிடுகிறாள் பூமி மாதா. அவளை மதித்தால் அள்ளி கொடுப்பதில் அமுத சுரபி, அவளை நிந்தித்தால் வறுமை பூகம்பம் என வாட்டி வதைக்கும் வனபத்ர காளி. பூமி தாயின் செல்ல பிள்ளைகள், மண்ணை தெய்வமாக வணங்கும் இந்த விவசாயிகள். அவர்களை மதிப்போம், மண்ணின் வளத்தை பெருக்குவோம். கிச்சு கிச்சு தாம்பலம், கியா கியா தாம்பலம், கண்டுபிடி ராசாத்தி என சொல்லிக்கொண்டே பாலம் போல குவித்து வைத்திருந்த மணலில் காயை மறைத்தவள் தனது புருவத்தை உயர்த்தி, எங்க கண்டுபிடி பார்க்கலாம் என சொல்ல, எதிரில் இருப்பவளோ கண்களை உருட்டி அங்கும் இங்கும் பார்த்தவள், எனக்காடி தண்ணி காட்டுற, பிடிச்சண்டி உன்ன என சொல்லியபடி இரு கைகளையும் கோத்து வேகமாக மணலில் பதிக்க, அவளது வேகத்தில் மணல் துகள் எதிரில் இருந்தவள் கண்களில் பட, அவள் கண்ணை கசக்கிய நொடிகளில் அந்த காயை தேடி எடுத்து தன் கைகளுக்குள் ஒளித்து கொண்டாள் அந்த கள்ளி. காயை மறைத்தவளோ கண்களை தேய்த்து விட்டு நிமிர்ந்து பார்த்தவள், இல்ல இல்ல தப்பு, காய் இங்க இருக்கு என அவள் வைத்த இடத்தில் தேட, அங்கு அந்த காய் இல்லை. அச்சோ, நான் இங்கதானே வச்சேன் என காயை மறைத்து வைத்தவள் கை பதிந்திருக்கும் இடத்தை விட்டு மற்ற இடத்தில் தேட, எங்கும் அந்த காய் இல்லை. இங்க பாரு சரசு, நீ வச்ச இடத்துல தானே காய் இருக்கும், வேற எங்க போயிருக்கும்? நான் ஏதும் பண்ணல, என் முன்னாடி தானே நீ உட்கார்ந்துருக்க, அப்புறம் கல்லாட்டம் அப்படின்னு ஏதும் சொல்லக்கூடாது என எதுவும் அறியாதவள் போல் எதிரில் இருப்பவள் பேச, நான் இங்க தானே வச்சேன், எங்க போச்சு என சரசு மீண்டும் மண்ணை பறிக்க, என்ன நேரமாச்சு, கையை எடுக்கட்டுமா என எதிரில் இருப்பவள் கேட்டதும், எடு பார்க்கலாம், நான் தான் அங்க வைக்கவே இல்லையே என அசால்ட்டாக சொன்ன சரசு அவள் கையை எடுத்ததும் அங்கு தேட, அங்கு அந்த காய் இருந்தது. ஏய், நீ என்னை ஏமாத்துற, நான் இங்க வைக்கவே இல்ல, அது எப்படி இங்க வந்துச்சு, போடி, நான் ஒத்துக்க மாட்டேன் என சரசு மறுக்க, உடனே எதிரில் இருப்பவள், எனக்கு தெரியாதுப்பா, நான் கை வச்ச இடத்துல காய் இருக்கு, நான் ஜெயிச்சுட்டேன், நீ தோத்துட்ட, சொன்னபடி என்னோட துணிகளை துவைச்சு கொடுத்துடு, அங்க பாரு நிறைய துணி இருக்கு, எல்லாம் சுத்தமா பளிச்சுன்னு துவைச்சிடு என மிரட்ட, சரசோ, போடி, எப்ப பார்த்தாலும் எல்லா விளையாட்டுலயும் நீதான் ஜெயிக்கிற, உன்னோட துணி எல்லாம் தினமும் நானே துவைச்சு கொடுத்துட்டு இருக்கேன், இந்த முறை கவனமாத்தான் விளையாண்ட, எப்படி நடந்துச்சு என அவள் யோசித்து கொண்டிருக்க, காலால நடந்துச்சு, சரி சரி நீ வேலையை பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க என சொல்லியபடி நடந்தவள், ஒரு முறை கூட இவளை நம்மால ஜெயிக்க முடியல, எவ்வளோ கவனமா இருந்தாலும் இவளே ஜெயிக்கிறா, இன்னைக்கு நாம தான் வெள்ளாவி வைக்கணுமா
என பெருமூச்சு விட்டபடி கம்மா கரையை நோக்கி நடந்தாள் சரசு. ஜெயித்தவளோ தனது அடுத்த கட்ட வேட்டைக்கு அவளுக்காக காத்திருக்கும் நபர்களை சந்திக்க போய்க் கொண்டிருந்தாள். அவளது பணியை தொடங்கும் முன் அவளை பற்றிய சின்ன அறிமுகம். பெருந்துறை ரோட்டில் ஓலப்பாளையத்திற்கு அருகே அமைந்துள்ள வெள்ளியம்பாளையம் என்ற சிறு கிராமத்தின் தலைவராக இருக்கும் மாணிக்கத்திற்கும் மணியம்மைக்கும் முதலில் பிறந்த முத்து இந்த பூர்ணிமா என்ற பூரணி. அவளுக்கு பின் பாரிஜாதம் என்கிற ஒரு தங்கை உண்டு. வீட்டில் முதல் பெண் என்பதாலும் தான் விரும்பி திருமணம் செய்த தன் மனைவி போலவே மகள் இருப்பதாலும் மாணிக்கத்திடம் பூரணிக்கு செல்லம் அதிகம். மூத்தது மோழை, சின்னது காளை என்ற சொல்லை மாற்றி அமைக்கும் வகையில் பூரணி குறும்புத்தனமும் துடுக்குத்தனமும் நிறைந்தவள். கோபம் அதிகம், ஆனால் அதே நேரத்தில் சூதுவாது தெரியாத குழந்தை உள்ளம். முன் செய்துவிட்டு பின் யோசிப்பவள். சின்னவள் பாரிஜாதமோ அதற்கு எதிர்ப்பதம். அதன் விளைவு ஒரு முறை பள்ளிக்கு செல்லும் போது வீட்டு பாடம் எழுதாமல் செல்ல அதற்கு வாத்தியார் அவளை வகுப்பறையில் நிற்க வைத்து திட்டியவர். அவளை அடிக்க குச்சியை ஓங்க மாணவர்கள் எல்லோரும் அதை பார்த்து சிரித்ததும் அவமானத்தில் பூரணிக்கு கோபம். அவர் கையில் இருந்த குச்சியை பிடுங்கி வெளியே எறிந்தவள் வேகமாக வகுப்பறையை விட்டு வெளியேறினாள். பின்பு தோழிகள் எல்லாம் அவளிடம் வந்து, ஏண்டி அப்படி செஞ்ச? வாத்தியார் குச்சியை பிடுங்கி எறிஞ்சுட்ட. அவர் எப்படி முறைச்சார் தெரியுமா? அவரு ரொம்ப கோவக்காரராம். இனி நீ தப்பே செய்யலைனாலும் தப்பு செஞ்சேன்னு சொல்லி உனக்கு தண்டனை தருவாரு பாரு என பயமுறுத்த, அவர் மட்டும் என்ன அடிக்கலாமா? பசங்க எல்லாம் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? எங்க அப்பாரு கூட என்ன ஒரு அடி அடிச்சதில்ல, இவர் குச்சி எடுத்து அடிக்க வராரு என ரோஷத்துடன் சொல்ல, அதுக்காக நீ இப்படித்தான் வகுப்பை விட்டு வெளியே வந்துடுவியா? அது தப்பு. நாளைக்கு நீ மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு வந்துதானே ஆகணும். பசங்க பிள்ளைங்க முன்னாடி உன்னை கூப்பிட்டு அவமானப்படுத்த போறார் பாரு என தோழிகள் மீண்டும் அவளை பயமுறுத்த, ஒரு வேகத்தில் அப்படி நடந்து கொண்டவள். இவர்கள் இப்படி சொன்னதும் பயம் அவளை சூழ்ந்து கொள்ள பயந்து கொண்டே வீட்டுக்கு சென்றவள். அங்கு மணியம்மையும், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ ஆத்திரமும் ஆங்காரமும் ஆகாது என சொல்லி அவரும் திட்டியவர். இதுல மனசுல வச்சுட்டு நாளைக்கு உன்னை பெயில் பண்ணிட்டாருன்னா நீ என்ன பண்ண போற? அவமானப்பட்டு நில்லு, அப்பத்தான் உனக்கு அறிவு வரும் என மணியம்மையும் சொல்ல, ஏற்கனவே தோழிகளும் அதையே சொல்லி இருந்ததால் மனதில் பயம் சூழ்ந்து கொள்ள, ஃபெயில் ஆனால் அது அவமானம் என நினைத்தவள் அடுத்த நாளில் இருந்து பள்ளிக்கு செல்ல மறுத்துவிட்டாள். சுற்றியுள்ள 4 கிராமத்திற்கு அந்த ஒரு பள்ளிதான். அதில்தான் 8ஆம் வகுப்போடு தனது பள்ளி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் பூரணி. அவளது தந்தையும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அவள் செல்ல மறுத்துவிட்டாள். வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் அதிகாலையில் அங்கு வரும் மினி பஸ்ஸில் தான் செல்ல வேண்டும். அது மிகவும் சிரமம். அந்த நேரத்தில் அவள் பெரிய பெண்ணாகிவிட அவளை தனியாக பள்ளிக்கு அனுப்ப யோசித்த மாணிக்கம் அதற்கு பிறகு மகளை கட்டாயப்படுத்தவில்லை. அவளும் 3 வருடங்கள் நன்றாக சாப்பிட்டு தூங்கி சுற்றி கொண்டிருந்தவள் ஒரு முறை அவளது வீட்டிற்கு சில உறவினர்கள் வந்திருக்க, அதில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் படித்து கொண்டு இருந்ததால் அதை பற்றி பேச பூரணிக்கோ அதை பற்றி தெரியாததால் அவர்கள் பூரணி தங்கையிடமே அதிகம் பேசி விளையாடி கொண்டிருந்தனர். பூரணி படிக்காதவள் என சொல்லி அவளது வயதில் இருக்கும் 2 பெண்களும் பூரணியின் தோழிகளிடம் படிப்பை பற்றி பேசி சிரித்து கொண்டிருக்க, அன்றுதான் முதலாக தான் படிக்காமல் போனது பற்றி வருந்தினாள் பூரணி. காலம் கடந்து யோசனை செய்து என்ன பலன்? மனதிற்குள் அதை பற்றிய வருத்தம் இருந்தாலும் அந்த வயதிற்கு உரிய துள்ளலும் துடிப்பும் அதை மறக்க வைக்க, தனது தோழிகளோடு தோட்டத்திற்கு செல்வது, ஆற்றில் நீச்சல் அடித்து விளையாடுவது, வீட்டில் வயதான தனது ஆத்தாவிடம் வம்பு அளப்பது, சரசு போல் ஆட்கள் கிடைத்தால் அவர்களிடம் வேலையை கட்டிவிட்டு மற்ற தோழிகளுடன் ஊர் சுற்றுவது என அவள் சிறகில்லாத பறவையாக சந்தோஷமாக பறந்து திரிந்து கொண்டு இருந்தாள். வேகமாக அந்த இடத்திற்கு வந்தவள் அங்கு அவளது தோழி மணி, சாந்தி இருவரும் அவளுக்காக காத்து கொண்டிருக்க, என்னடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என கேட்டுக்கொண்டே அருகில் வந்தாள்.
ஆமா, நீ சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வந்தா எப்படிடி என சாந்தி முறைக்க, இல்லடி நம்ம சரசு தலையில வேலையை கட்டிட்டு வர்றதுக்கு நேரமாயிடுச்சு, அதான் என்றவள். சரி, நான் சொன்னதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா என கேட்டதும், ஆ என தலையாட்டிய மணி, நல்லா யோசிச்சியா? உன்னால முடியுமா? யாராவது பார்த்து வீட்ல போய் சொன்னா அவ்வளோதான் என நடுங்க. அட போடி தொடநடுங்கி, உன்னை போய் என் கூட்டாளியா சேர்த்துக்கிட்டேன் பாரு. ஏ சாந்தி, நம்மள காட்டி கொடுக்கறதுக்கு வேற களவாணியே தேவையில்ல, இவளே போதும். அடியே, இங்க நடந்தது வெளியே சொன்ன சொருகிடுவேன் என கையில் வைத்திருந்த கத்தியை பூரணி அவள் முன் நீட்ட, ஐயோ சாமி, நான் ஒன்னும் பேசல, நீ உன் வேலையை ஆரம்பி என சொன்னதும், எங்க நான் கேட்ட பொருள் எல்லாம் என்றதும் சைக்கிள் டயர், கத்தி, கயிறு என எல்லாம் சாந்தி கொடுக்க, மடிசார் புடவை போல தனது பாவாடையை இழுத்து கட்டியவள், கயிற்றையும் தன்னையும் மரத்தோடு சேர்த்து கட்டியவள், கொஞ்சம் இழுத்து பாருங்கடி என்றதும் அவர்கள் பார்த்துவிட்டு சரியாக இருக்கு என்றவுடன் சாரை பாம்பு போல சரசரவென அந்த பனைமரத்தின் மேலே ஏறினாள் பூரணி. கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்த இருவரும் ஒரு நிமிடம் திகைத்து விட்டனர். என்ன இவ இப்படி போறா? போன பிறவியில பாம்பா இருந்திருப்பாளோ என சொன்ன மணி, பாத்துடி பாத்து, மெதுவா போ என பதற, நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாம கீழே நில்லுங்க என சொல்லிக்கொண்டே அவள் மேலே செல்ல, அவள் பேசியது அவர்கள் காதில் விழுந்தால்தானே. பனை மரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டு பேசினால் எப்படி கேட்கும்? கை கால்களில் சின்ன சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டு எரிச்சல் ஏற்பட்டாலும் அவள் மேலே சென்று அதில் கட்டி இருக்கும் பானையை பார்த்ததும் வலிகள், காயம் எல்லாம் மறந்து போக, ஐயா, இப்படித்தான் இருக்குமா என ஆச்சரியத்தில் கத்தியவள். கீழே இருவரும், என்னடி பண்ற, சீக்கிரம் கீழே இறங்கு, எங்களுக்கு பயமா இருக்கு என அலற, அவள் காதில் ஏதோ சிறு சத்தம் போல் விழ, கீழே பார்த்தவள் அவர்களது கை அசைவை கொண்டு அவர்கள் சொல்வதை புரிந்து கொண்டவள் அந்த பானையை எடுத்துக்கொண்டு மீண்டும் சரசரவென்று கீழே இறங்கினாள். அவளது வேகத்தில் ஒரு நிமிடம் திகைத்து நின்ற தோழிகள் அவள் இறங்கி வந்து அவர்கள் முன் நின்று, என்னடி சில மாதிரி நிக்கிறீங்க என கேட்டதும்தான் அவர்களுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.